ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர் வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தாங்க பார்க்க போகிறோம். என்ன ஆன்மீக ஜோதிட தாள்கள்னு கேட்குறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்தில் 2வது மாதமானது பிறந்திருக்குங்க. தமிழ் மாதத்திலே ரொம்ப முக்கியமான மாதங்கள் நிறைய இருக்குங்க. அதில் ஒரு இம்பார்ட்டண்டான மாதம் தான் இப்போ பிறந்திருக்கக்கூடிய மாதங்க. இந்த மாதம் என்ன மாதம்னு கேட்குறீங்களா? இது வைகாசி மாதங்க. இந்த மாதம் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷப ராசியில் பயணம் செய்வார். அதனால் இது ரிஷப மாதம் என்றும் அழைக்கப்படும். அதே போல் இந்த வைகாசி மாதத்தில் பல சிறப்புகள் இருக்குங்க. அதில் ஒன் ஆஃப் த சிறப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரங்க. வைகாசியில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் முருகனுக்கு உகந்த நட்சத்திரங்க. ஸோ இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிறப்பான ஒரு நட்சத்திரமாக சொல்லப்படுதுங்க. இந்த நட்சத்திரம் மற்ற மாதங்களில் வருவதை விட வைகாசி மாதத்தில் வருவது ரொம்ப அரிதான ஒரு நிகழ்வாகவே சொல்லப்படுதுங்க. அதுவே இந்த வைகாசி மாதத்துக்கு சிறப்பு சேர்க்குங்க. இப்பேற்பட்ட இந்த வைகாசி மாதத்தில் கிரகநிலைகள், கிரகமாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான வாழ்க்கை பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது என்ன மாதிரியான வாழ்க்கை பலன்கிறது எப்படி சொல்கிறேன்னா, கிரகநிலைகளோட அடிப்படையில் என்ன நடக்கும் அப்படிங்கிற வாழ்க்கை பலனை சொல்ல போகிறது. சொல்ல போகிறதுனா ராசி பலன் மூலிமா நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ எந்த ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோவை மீன ராசிக்காரங்க யார் பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த வைகாசி மாதம் கிரகநிலைகள், கிரகமாற்றங்களோட அடிப்படையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், அந்த விஷயங்களுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக மீன ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை இந்த மாதம் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல கிரகநிலை என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், குரு, ராகு, சந்திரன் இருக்கிறாரு. தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. அயனசயன போகஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதத்துக்கு உங்கள் ராசிக்கு அமைஞ்சிருக்கு. கிரகமாற்றங்கள்னு பார்க்கும்போது 2 கிரகமாற்றங்கள் இருக்குது. அது ஆங்கில தேதிப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே 30ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஜூன் 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த 2 கிரகமாற்றங்கள் இருக்குது. கிரகமாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் என்ன பலன்கள் இந்த வைகாசி மாதம் பெற போகிறீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். என்ன பலன்கள் பெற போகிறீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செயல்படுறதுல உங்களை போல் அடிச்சுக்கவே யாரும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு மாதம் எடுத்த முயற்சிகள் கைகூடுற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்குங்க. அட் த சேம் டைம் வரவுக்கேற்ற செலவு உங்களுக்கு ஏற்படும். அதனால் வரவுக்கேற்ற செலவு இருக்கக்கூடிய இந்த மாதம் செலவை குறைத்துக்க பாருங்கள். எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் உங்களுக்கு உண்டுங்க. அதை விட மனதைரியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக உங்களுக்கு கூடுங்க. மற்றவர்களால் குற்றம் சாப்பிட்டப்படலாம். அதனால் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லதுங்க. எனவே அனைத்துலேயுமே கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை எதுவும் வராது. கண்ணோய், பித்தம், வாதம் சம்மந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு நீங்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். திடீரென கோபம் உண்டாகும். இந்த மதிப்பு இருக்கும்போது கோபம் உண்டாகிறத குறைச்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் மதிப்புக்கு மரியாதை கிடைக்கும். அதனால் மதிப்பு இருக்கக்கூடிய இந்த டைம் கோபத்தை குறைத்து கொள்ள பாருங்கள். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்று சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபார ரீதியாக செலவுகளானது அதிகரிக்குங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களுடைய செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம். அதனால் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடத்துல கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை தாங்க இப்போ கடைபிடிக்கணும். நிதானமாக அவங்கக்கிட்ட பேசுவது நன்மை உங்களுக்கு தருங்க. பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டணும். அப்படி காட்டினாதான் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏற்றிறக்கமான பலன்கள் தாங்க கிடைக்குமா. இந்த ஏற்றிறக்கமான பலன்களுக்கேற்ப நீங்கள் நடந்துக்கணும் என்று உங்களுக்கு கண்டிஷனானது சொல்லப்பட்டிருக்குங்க. அதே போல் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது
உத்தியோகத்தில் வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வந்து கிடைக்குங்க. அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்களை தவிர்க்கணுங்க. அதெல்லாம் இந்த மாதம் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ எந்த அளவுக்கு அதெல்லாம் கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய அளவில் ப்ராப்ளம் வராமல் தப்பிக்கலாம். ஸோ உத்தியோக ரீதியாகவும் கவனமாக இருக்கணும். நீங்கள் தொழில் செய்துட்டு இருந்தாலும் அதுலேயும் கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே திடீர் வாக்குவாதங்கள் ஏற்படுங்க. கவனமாக பேசுவதன் மூலம் நெருக்கம் உங்களுக்குள்ள அதிகரிக்குங்க. விருந்தினருடைய வருகை குடும்பத்தில் இருக்குங்க. அது ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால் செலவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்க செய்யுங்க. அதே போல் சில்லறை சண்டைகள் நிறைய வருங்க. அதுவும் அக்கம் பக்கத்தினருடன் நிறைய உண்டாகுங்க. அதனால் அக்கம் பக்கத்தினருடன் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ குடும்ப ரீதியாக இப்படிலாம் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஸ்பெஷலாக பெண்களாக பிறந்திருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்குங்க. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கலந்து கொண்டிங்கன்னா அந்த வாய்ப்பு மூலிமா நீங்கள் மகிழ்ச்சியை வந்து அடையலாங்க. ஆன்மீக பயணம் செய்வதில் விருப்பம் உண்டாகுங்க. அதனால் ஆன்மீக பயணம் செய்கிறது தாராளமாக செய்யலாங்க. ஸோ பெண்களுக்கு இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பெண்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி நடந்துக்குங்க. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசினருக்கு கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் தீருங்க. நீண்ட நாளாக இருந்த கஷ்டங்கள் நீங்குங்க. எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகுங்க. அரசாங்கம் மூலம் லாபங்கள் ஏற்படுங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள்லாம் இப்போ நீங்கள் செய்தீங்கன்னா சாதகமாக இருக்குங்க. அதே போல் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட வாக்குவன்மையால் எதையும் சாதித்து கொள்வீங்க. புதிய பதவி புதிய பொறுப்புகள் இது எல்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. மேலிடம் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவங்களுடைய நன்மதிப்புக்கு ஆளாவீங்க. இந்த மாதிரியான பாசிட்டிவான சில விஷயங்களும் உங்கள் அரசியல் துறையில் நடக்குங்க. அதுக்கப்புறம் மாணவர்களாக இருக்கிறவங்க புத்தி சாதித்தோடு நடந்து கொண்டு மற்றவர்களுடைய பாராட்டை பெறுவீங்க. கல்வியில் இதன் மூலிமா மேன்மை வந்து உண்டாகுங்க. ஸோ மாணவர்களுக்கு இது மேன்மை உண்டாகக்கூடிய மாதம் என்று சொல்லலாங்க. அதே போல் மீன ராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கு இந்த மாதத்துக்கு கணிப்பு இருக்குங்க. இந்த மாதமானது விரும்பியது கிடைக்க பெறுவீங்க. விரும்பியது கிடைத்து கூடுதல் முயற்சி நீங்கள் வந்து பண்ணணுங்க. சந்திரனுடைய சஞ்சாரத்தினால பணவரவு அதிகரிக்குங்க. பயணம் மூலம் லாபம் வந்து கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்கள் நட்பு உங்களுக்கு பாராட்டுவாங்க. வாகனம் மூலம் லாபங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். இப்படி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கும். அதே உத்திராடை நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும்னா இந்த மாதம் பல விதத்தில் புகழ் வந்து கூடுங்க. மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் விலகுங்க. பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகுங்க. வியாபார விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம்லாம் இனி வந்து சேருங்க. மேலே அதிகாரிகளுடைய உதவி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்க. சக ஊழியர்கள் மத்தியில் இருந்த எதிர்ப்புகள் விலகுங்க. இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உத்திராடை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விஷயங்கள் இருக்குங்க. அதே போல் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதம் குடும்பத்தில் மிக மகிழ்ச்சியானது நிலவுங்க. உறவினர்களுடைய வருகை உங்களோட வீட்டில் இருக்குங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்குங்க. நிலம் வீடு மூலம் லாபம் வந்து கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதிகரிக்குங்க. சுவையான உணவு வந்து கிடைக்குங்க. மனபலம் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கூடும். ஸோ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனபலம் கூடுறதுனால அந்த பலத்தோடு செயல்படணுங்க. அப்படி நீங்கள் செயல்படும் போது உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக அமையுங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரிதான பலன்கள் தாங்க உங்கள் ராசிக்கு இந்த வைகாசி மாதம் கிடைக்க போகுது. அதாவது இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க. ஸோ பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வியாழக்கிழமையில் முல்லை மலரை சார்த்தி தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யணுங்க. இந்த ஒருவரை வழிபாடு செய்திங்கனாவே உங்கள் கடன் பிரச்சனை தீர்க்க முடியும், செல்வமும் சேரும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் தொடர்ந்து செய்து வாருங்க, நல்லது நடக்கும். ஸோ மீன ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை புதிய இதோடு சந்திக்கிறேன். நன்றி.